இது மகிமை நேரம். அன்பார்ந்த மகிமை டிவி நேயர்களே, இந்த மகிமை நேரம் வழியாக உங்களை சந்திப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கர்த்தர் இயேசு சந்தித்த வீடுகள் என்ற தலைப்பிலே இந்த வாரம் முழுதும் நாம் கர்த்தராகிய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அநேக ஊழியங்களை செய்யும் போது அநேக இல்லங்களுக்கு கடந்து சென்றிருக்கிறார். அவர் அற்புதங்களையும் அடையாளங்களும் செய்கிற தேவன். எனவே அவர் சந்தித்த 7 வீடுகளை பற்றி இந்த வாரத்தில் நாம் தியானிக்க இருக்கிறோம். கர்த்தர் தந்த நல்ல வீட்டுக்காக கூட நாம் ஒவ்வொரு நாளும் நாம் நன்றி சொல்லுகிறோம். எனவே கர்த்தர் கொடுத்த முதலாவது வீடு, அவர் கடந்து சென்ற முதலாவது அற்புதத்தையும் முதலாவது அடையாளத்தையும் செய்த வீடு கானா ஒரு கல்யாண வீடு. யோவான் எழுதின சுவிசேஷம் 2ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் சொல்லுகிறது, இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த கல்யாண வீட்டிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அழைக்கப்பட்டவராக காணப்படுகிறார். இந்த நாட்களிலே நாமும் நம்முடைய இல்லங்களிலே விசேஷமான காரியங்களை நாம் செய்கிறோம். ஆனால் அந்த விசேஷமான காரியங்களை செய்வதற்கு முன்பதாக நாம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அழைக்கிறோமா? அவரை நாம் முதன்மையாக நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய இல்லங்களிலே ஜெப கூடுகளை நடத்தி நாம் முதலாவதாக அவருக்கு கனமும் மகிமையை நாம் செலுத்துகிறோமா? நாம் சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய அவசரங்களிலே, நம்முடைய எல்லா சூழ்நிலைகளிலும் நாம் திருமண காரியங்களிலே விரைவாக நாம் செயல்படுகிறோம். ஆனால் ஆலய காரியங்களுக்கு நாம் என்ன கொடுப்பதில்லை, முன்னுரிமை கொடுப்பதில்லை. உடனடியாகவே போதகரை சீக்கிரமாக முடித்து நம்முடைய வேலைகளுக்கு நாம் கடந்து செல்லும்படியாக நாம் கேட்டுக்கொள்கிறோம். ஆனால் இந்த கல்யாண வீட்டிலே பாருங்கள், ஆண்டவரை இயேசு கிறிஸ்து அந்த கல்யாண வீட்டிலே இருக்கும்போது அந்த குறைவை நிறைவாக்குகிற ஒரு நல்ல ஒரு தேவனாக காணப்படுகிறார். ஆண்டவர் சொல்லுகிறார், தேவன் தம்முடைய ஐஸ்வர்யத்தின் படியினாலே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார் என்ற வசனத்தின்படியாக ஆண்டவர் நம்முடைய குறைவை எல்லாம் நிறைவாக்குற நல்ல தேவனாக காணப்படுகிறார். நம்முடைய வீடுகளிலும் அநேக குறைகள் உண்டு, அநேக பாரங்கள், அநேக கவலைகள் எல்லாம் உண்டு. ஆண்டவரை இயேசு கிறிஸ்து நம்முடைய இல்லங்களுக்கு கடந்து வரும்போது அவர் குறைவை நிறைவாக்குற தேவனாக காணப்படுகிறார். அந்த கல்யாண வீட்டிலே கடந்து செல்லும் போது ஏறக்குறைய 650 லிட்டர் உள்ள அந்த தண்ணீரை அவர் என்ன செய்தார்? திராட்சை ரசமாக மாற்றினார். அப்படி திராட்சை ரசம் முதலாவது பரிமாறப்பட்ட திராட்சை ரசத்தை காட்டிலும் மிகுந்த சுவையுள்ள ரசமாக காணப்பட்டது என்று வேதம் சொல்லுகிறது. எனவே நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய குறைவிலே ஆண்டவரை நம்ம நோக்கி நாம் கூப்பிடும் போது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி புதிய ஒரு வாழ்க்கையை தரக்கூடிய ஒரு நல்ல தேவனாக காணப்படுகிறார். எனவே நாம் ஒவ்வொரு நாளும் ஆண்டவரை நாம் நம்முடைய அவசரங்களிலும் நம்முடைய எல்லா பாடுகளிலும் வேதனைகளிலும் கர்த்தரை நாம் அழைக்க வேண்டும். ஆண்டவரை என் வீட்டுக்குள்ளார வாருங்கள் தகப்பனே என்று நாம் அழைக்கப்படும் போது ஆண்டவர் நம்மை விரும்பி நம்முடைய வில்லத்துக்குள்ளாக அவர் பிரவேசிக்கிற நல்ல தேவனாக காணப்படுகிறார். எனவே என்னை கேட்கிறதான மகிமை டிவி நேயர்களே, நாம் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய இல்லங்களிலே நடக்கிற வைபவ நிகழ்ச்சிகளிலே ஆண்டவரை முதன்மைப்படுத்தி ஆண்டவரை நம் இல்லத்துக்குள்ளாக நம்ம அழைக்கிறோமா? ஆண்டவர் அந்த கல்யாண வீட்டிலே கானா ஒரு கல்யாண வீட்டிலே செய்யும் போது அவருடைய மகிமை விரைவாக விளங்கிற்று. அவருடைய மகிமையை அற்புதங்களையும் அநேக பேர் கண்டு கொள்ளும்படியாகும், அநேகர் அந்த ரசத்தை சுவைக்கும்படியாகவும் காணப்பட்டது. எனவே அந்த ரசம் மிகுந்த சுவையுள்ள பதார்த்தமாக மாறினது போல நம்முடைய வாழ்க்கையிலும் குறைவுபட்டவை எல்லாம் நிறைவான ஒரு பதார்த்தமாக மாறுவதற்கு ஆண்டவரிடத்திலே நாம் கேட்போம். ஆண்டவரை நாம் முன்னின்று அழைப்போம். ஒவ்வொரு நாளும் நாம் காலையில எழும்பி ஆண்டவரே நிலத்திலே வந்து வாசம் பண்ணுங்கப்பா, என் வீட்டில் உள்ள எல்லா குறைவையும் நிறைவாக்கும் என்று நம்ம ஜெபிக்கும் போது புதிய ரசத்தை கொடுத்த என் தேவன் நம்முடைய வாழ்க்கையிலே புதிய வாழ்க்கைகளை அவர் தர வல்லவராய் இருக்கிறார். புதிய வாழ்க்கையை கொடுத்த தேவன் ஆண்டவர் அந்த புதிய திருமண வீட்டிலே நமக்கும் நல்லபடியான ஒரு வாழ்க்கையும் நம்முடைய இல்லம் ஆண்டவரே எப்படிப்பட்ட குறைவுகளில் இருந்தால் எல்லா குறைவையும் மாற்றி ஆண்டவர் நிறைவாக உள்ள பதார்த்தமாக நம்மை தெரிந்து கொண்டு ஆண்டவர் நம்முடைய வீட்டுகளிலும் வந்து அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்வார் என்ற எந்த விதமான சந்தேகம் இல்லை. அந்த திராட்சை ரசம் குறைபட்ட போது அந்த இடத்திலே ஆண்டவர் என்ன செய்தார்? ஒரு பெரிய அற்புதத்தையும் பந்தி விசாரிப்புகாரத்தில் கொண்டு போய் அவர்கள் கொடுத்த போது அது மிகுந்த ஒரு சுவையாக காணப்பட்டது. நம்முடைய வாழ்க்கையிலும் அநேக குறைகள் உண்டு, அநேக பாரங்கள் உண்டு, அநேக கவலைகள் உண்டு. ஆண்டவர் கானாவூர் கல்யாணத்தில் செய்த அற்புதத்தை போல நமக்கு அற்புதம் வேண்டும் என்றால் நாம் அவரை நம்முடைய இல்லங்களுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும்? அழைக்க வேண்டும். ஆண்டவர் தனியா இருக்கிறவர்களுக்கு வீடும்
வாசலை ஏற்படுத்துகிற தேவன். எனவே அப்படிப்பட்ட காரியங்களில நம்முடைய இல்லங்களுக்கு நாம் அழைக்கப்படும் போது ஆண்டவர் எல்லா மக்களையும் நேசிக்கிற ஒரு நல்ல தேவன். அவர் அப்படி நேசிக்கும் போது நாம் யார் என்று பாராமலும் அவர் தம்மை நோக்கி கூப்பிடுறவர்களுக்கு அவர் என்ன செய்தார்? விரைந்து வந்து உதவி செய்கிற வல்ல தேவனா இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிக்கிற அவர் நல்ல தேவன். எனவே நம்முடைய வாழ்க்கையில வருகிற குறைவைகளை நிறைவாக்கும்படியாக நாம் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். அப்படி கூப்பிடும் போது ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில வருகிற எல்லா குறைவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவாக்குற வல்ல தேவனாய் இருக்கிறார். நம்முடைய பிள்ளைகளுடைய தேவைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய திருச்சபையின் தேவைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய கிராமத்தின் தேவைகளாக இருந்தாலும் சரி, நம்முடைய தேசத்தின் தேவைகளாக இருந்தாலும் சரி, ஆண்டவர் எல்லா குறைவையும் ஆண்டவர் என்ன செய்கிறார்? நிறைவாக்கி தர வல்ல தேவனாய் இருக்கிறார். கர்த்தர் நல்ல பிள்ளைகளுக்கு கர்த்தர் நியாயத்தையும் நீதியையும் செய்கிற தேவன். எனவே எல்லாவற்றையும் அவர் பார்த்து செய்கிற தேவன். ஆண்டவரே, நம்முடைய வாழ்க்கையிலும் நாம் கர்த்தரை நோக்கி நாம் கூப்பிடுவோம். ஆண்டவரே, நீர் என்னுடைய வாழ்க்கையில வாரும், என்னோட குறைவை எல்லாம் மாற்றும். ஆண்டவரே, நீர் மாற்றி என்னை ஆண்டவரே புதிய ரசமாக புதிய ஒரு வாழ்க்கையை தருகிற பிள்ளையாக நீர் மாற்றும் என்று ஆண்டவர் இடத்துல நான் கேட்போம். எல்லாரும் கண்களை மூடி ஆண்டவரே அப்பா இந்த நாளுக்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம் தகப்பனே. காணா ஒரு கல்யாண வீட்டுல கடந்து சென்ற என் தெய்வம் ஆண்டவரே, நீர் ஆண்டவர் இந்த மகிமை டிவி எந்த இடங்கள் எல்லாம் கடந்து செல்கிறத பார்க்கிற ஒவ்வொரு வீட்டிற்கும் கர்த்தர் ஆண்டவரே நீர் கடந்து சென்று கர்த்தராகிய தேவன் ஆண்டவர் இந்த வீட்டில் உள்ள குறைவுகளை எல்லாவற்றையும் நிறைவாக்கி ஆண்டவர் புதிய வாழ்க்கையும் புதிய ஆண்டவரே நிறைவையும் கர்த்தர் கொடுக்கும்படியாக கூட ஜெபிக்கிறேன் தகப்பனே. அப்பா, இதை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் உள்ளங்களிலும் உம்மை தேடும்படியாக ஆண்டவரே உம்மை வீட்டுக்கு அழைக்கும்படியான நல்ல ஞானம் உள்ள இருதயங்களை கர்த்தர் கட்டளிடும்படியாக கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. அப்படி நீர் செய்ய போகிற கிருபைகளுக்காக நன்றி தகப்பனே. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன்.